பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புனித சேவியர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்பிற்கு மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்தமைக்காக மாணவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சுகுமார் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புனித சேவியர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்பிற்கு மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்து வெற்றி பெற்ற மாணவ குழுவினருக்கு பரிசாக ரூபாய் 25,000 காசோலையும், சிறந்த பள்ளிக்கான விருதும், சிறந்த வழிகாட்டி ஆசிரியருக்கான விருதும் பெற்றமைக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சுகுமார் மாணவர்களை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனமானது 2022ஆம் ஆண்டு முதல் பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டமானது அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் உள்ள மாணவர்களிடையே புத்தாக்க கண்டுபிடிப்புகளை ஊக்குவித்தல் மற்றும் தொழில் முனைவோர் கலாச்சாரத்தை வளர்த்தல், மாணவர்களிடையே தலைமைத்துவ பண்புகளை உருவாக்குதல், பிரச்சனைகளை கண்டறிதல் மற்றும் அதற்கான தீர்வுக்கான ஊக்கப்படுத்தல் போன்ற பல்வேறு நோக்கங்களை கொண்டு செயல்பட்டு வருகின்றது. பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தினை தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை மற்றும் ஐக்கிய நாடுகளின் சர்வதேச குழந்தைகள் நிதியம் ஆகியவற்றுடன் இணைந்து தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனமானது செயல்படுத்தி வருகின்றது. மேலும் தமிழ்நாடு அரசு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பாக நடத்தப்பட்ட பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் ஆண்டுதோறும் சிறந்த கண்டுபிடிப்பிற்கான பரிசினை வழங்கி வருகிறது. ஒவ்வொரு பள்ளிகளிலும் வழிகாட்டி ஆசிரியர்கள் மூலம் மாணவர்களுக்கு வழிகாட்டவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இப்போட்டியில் திருநெல்வேலி மாவட்டம் புனித சேவியர் மேல்நிலைப்பள்ளியில் சிறந்த கண்டுபிடிப்பிற்கான வழிகாட்டி ஆசிரியர் மைக்கேல் மரியா ஆல்பர்ட் டெனிசன், வழிகாட்டுதலின் பெரிய 9ஆம் வகுப்பு பயிலும் அருண், ஆண்டனி ஆன்சன், ஆண்டனி பீட்டர், ஜெஃப்ரின், ஹரிஸ் பாலாஜி, ஸ்டீவ் ஜெஃப்ரின் ஆகிய மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்பான ஸ்மார்ட் பண்ணை நீர்ப்பாசனம் மற்றும் பாதுகாப்பு அமைப்பு கருவிக்கு மாநில அளவில் 3ஆம் இடத்தை பிடித்து நெல்லை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தனர். சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் வைத்து 16/7/2025 அன்று அமைச்சர் அன்பரசன் மற்றும் EDITN துறையின் இயக்குநர் அம்பலவாணன் அவர்கள் முன்னிலையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசாக 25,000 காசோலையும், சிறந்த பள்ளிக்கான விருதும், சிறந்த வழிகாட்டு ஆசிரியருக்கான விருதும் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புனித சேவியர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்பிற்கு மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்தமைக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் மாணவர்களை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட திட்ட மேலாளர் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்கம் சிவபாரதி மற்றும் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர்கள் அபிநய சுந்தரம், கணேசன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். வணக்கம். நாங்கள் சென்ட் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் திருநெல்வேலியில் இருக்க ஸ்கூலில் படிச்சுட்டு வரோம். நாங்கள் SIDP 3.0 கலந்துக்கிட்டு 3வது பரிசு வென்றிருக்கோம். அதை தொடர்ந்து அமைச்சர் எங்களுக்கு சென்னையில் வச்சு ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதை பாராட்டும் விதமாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இங்கே கூப்பிட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் பாராட்டினாங்க. எப்படி இருக்குது? எப்படி ஃபீல் பண்ணுறேன்? இது ரொம்ப பெருமையாக இருக்குது. இது காரணமாக இருந்த ஸ்கூல் HM, இன்சார்ஜ் டீச்சர், அதுக்கப்புறம் CO ஆஃபீஸருக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்கோம். இது நடத்திட்டு வர EDAக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம். நாங்கள் சென்ட் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாளையங்கோட்டையில் திருநெல்வேலியில் இருக்க ஸ்கூல்லேருந்து நாங்கள் வரோம். நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்னா ஸ்மார்ட் ஃபார்ம் இரிகேஷன் அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் செஞ்சதுக்கு EDI டிபார்ட்மெண்ட்டுக்கும், எங்கள் ஸ்கூல் அதாவது HM ஃபாதர் அவங்களுக்கும், எங்கள் கைட் டீச்சர்ஸ் 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம். நாங்கள் செஞ்சிருந்த ப்ராஜெக்ட்டு எங்களுக்கு நாங்கள் செஞ்சிருக்கிறது மூலமாக எங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிது. நாங்கள் சென்னைக்கு போயிருந்தோம். அங்கே அமைச்சர் அவங்களும் எங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்க எங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். இதுக்கப்புறம் உனக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமும் என்ன மாதிரியான தன்னம்பிக்கை ஏற்பட்டிருக்கு? இந்த ப்ரோக்ராம் மூலமாக எங்களுக்கு வருங்காலத்தில் தொழில் முனைவர் ஆகிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இந்த ப்ரோக்ராம் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கும் எங்கள் டீம் எல்லாருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. EDIக்கும் தேங்க்ஸ். திட்டமானது கடந்த 3 வருடங்களாக மாணவர்களிடையே ஒரு புதிய முயற்சியை முன்னெடுக்கும் முயற்சியாக கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் பொருட்டு செயல்படுத்தி கொண்டு வராங்க. இது மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதற்கு இந்த உறுதுணையாக இருந்து செயல்படக்கூடிய EDI டிபார்ட்மெண்ட் ரொம்ப உதவியாக இருந்து அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு சிவபாரதி சார், அதே போல் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் திரு கணேசன் சார் மற்றும் அபிநய சுந்தரம் சார், இவங்க எல்லாரும் இணைந்து நடத்தி இந்த 3ஆம் ஆண்டை நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்து இந்த 4ஆம் ஆண்டும் தொடர்ந்து நடைபெறுகிறது. இதில் மாணவர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக உருவாக்கக்கூடிய அந்த ஐடியா பின்னாட்களில் ஒரு சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னும் மேன்மேலும் அவங்க தங்களுடைய கண்டுபிடிப்புகளை மெருகூட்டுவதற்கு இந்த
எஸ்ஐடிபி ப்ரோக்ராம் வந்து பெரும் உதவியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐடிபி ப்ரோக்ராமில் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 25,000 சொல்லி மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு முயற்சியை அவங்க இன்னும் நல்லா மேம்பாடு அடையணும் அப்படிங்கிற விதத்தில் நல்ல ஒரு பரிசுகளையும் அதில் வழங்குறாங்க. நிறைய மாணவர்களுக்கு வந்து மேன்மேலும் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். இடிஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அந்த தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்துக்கு நான் ரொம்ப நன்றி கை டீச்சர் அப்படிங்கிற முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் பள்ளியானது தொடர்ந்து முதலாண்டிலும் நாங்கள் பூட் கேம்ப் ஐடியாவுக்கு செலக்ட் ஆகியிருந்தோம். போன எஸ்ஐடிபி 2.0லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மாநில அளவில் 2ஆம் இடத்தை பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தோம். இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐடிபியில் 3ஆம் இடத்தை பெற்று மாநில அளவில் பள்ளிக்கும் அதை சார்ந்து செயல்படக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் பெருமை பெற்றதுனால அதேபோல் எங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளியில் இருக்கிற அனைத்து வழிகாட்டுதல் நெறிமுறைகள் இதெல்லாம் கையாண்டதுனால எங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் இந்த ஒரு வெற்றி அடைவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. வணக்கம், என்னோட பேர் சிவபாரதி, மாவட்ட திட்ட மேலாளர் PDII. ஸோ இந்த எஸ்ஐடிபி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னோம்னா 2022ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டது. இதில் வந்து ஒரு 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எஸ்ஐடிபி 1.0, 2.0, 3.0 இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் கைடட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய இன்னோவேட்டிவான ப்ராஜெக்ட்ஸை வந்து இது மூலிமா வெளியில் கொண்டு வரது இந்த திட்டம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த தடவையும் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் எஸ்ஐடிபி 3.0 அப்படின்ற இந்த திட்டத்திலிருந்து மாநில அளவில் 3ஆம் பரிசு வந்து சென்ட் சேவியர் ஸ்கூல் வாங்கியிருக்காங்க. ஸோ எஸ்ஐடிபி 4.0 அப்படின்றது வந்து கூடிய விரைவில் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஆரம்பிக்கப்படும். அது முதல் கட்டமாக கைட் டீச்சர் ட்ரைனிங் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூட் கேம்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஐடியாஸை ஃபில்டர் பண்ணி ஃபைனலாக வருவாங்க. அதுக்கப்புறம் அகைன் ஃபில்டர் பண்ணி ஃபைனல் பிச் அப்படின்னு ஒன்று நடத்துவோம். ஸோ அதில் வின் பண்ணுறவங்க தான் வந்து மாநில அளவில் பரிசுகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது கிராண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். முதல் பரிசாக 1 லட்சம், 2ஆம் பரிசாக 50,000, 3ஆம் பரிசாக 25,000 வந்து எஸ்ஐடிபி மூலியமாக மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை வந்து எல்லா பள்ளிகளும் இதை வந்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.